வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த செங்கோன்மைங்கிற அதிகாரத்துல நாம 5வது குறளுக்கு வந்திருக்கோம். 5வது குறள் என்னன்னு பார்ப்போமா? இயல்பொழி கோலோச்சும் மன்னவன் நாட்ட விளையுளும் பெயலும் விளையுளும் தொக்கும். மன்னன் எப்படி பாருங்க. இயல்பொழி கோலோச்சும் மன்னவன். இந்த மன்னவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் இயல்பாக ஆட்சியை நடத்தக்கூடியவன். அதாவது வந்து ஒரு அதாவது ஒரு இயல்பாக ஒருவர் நல்லவர்களாக இருப்பதுங்கிறது அது வேற. இன்னொன்னு அவங்கள கொஞ்சம் சில ட்ரைனிங்கோ அல்லது சில ஒரு பனிஷ்மெண்டோ இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் நல்லவர்கள் ஆக்குறதுங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு 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 10 அப்ப கூட ஒரு 15 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கும் குறைவா கூட இருக்கும். என்னுடைய நண்பன் ஒருத்தன் இந்த பல இந்த பத்திரிகைகள் பேப்பர் படிக்கும்போது இது பண்றது, பலருடைய பேச்சுக்களை கேட்கறது அப்படிங்கும்போது அந்த நேரங்கள்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசுவார். அப்ப அந்த கூட்டங்கள்ல எல்லாம் அவன் கேட்டுட்டான். நான் பேரறிஞர் அண்ணா கூட்டத்துல கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் நான் அதுக்குள்ள வயது கொஞ்சம் எனக்கு கூட வந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவன் அந்த பேச்ச கேட்கும்போது அண்ணா அவர் பேசியிருக்காரு. அந்த ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு நிலையை பத்தி அவர் பேசும் பொழுது அவர் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு அமைப்பதை விட அமைவது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அந்த பேச்சினுடைய தன்மைக்கு அவர் அந்த பேச்சை அந்த கருத்தை அமைப்பதை விட அமைவது சிறந்தது ஒரு நாட்டில் உள்ள அது இதுதான் இந்த வள்ளுவர் இப்ப சொல்றாரு பாருங்க, இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இவன் பார்த்தவன் இவன் ரொம்ப காலமா என்ன போட்டு தொந்தரவு பண்ண. அதாவது அமைப்பதை விட அமைவது சிறந்ததுன்னா அப்போ இவனுக்கு அண்ணா ஏதோ ஒரு மூட நம்பிக்கையா நமக்கு சொல்றாரு. ஒரு அமைவது சிறந்தது அமைப்பதை விட அப்படின்னு அண்ணா சொல்றாருன்னா அப்போ அமைவது சிறந்ததுன்னா அது அவரவருக்கு தக்காப்புல என்ன இது உருவாகுமோ அதான உருவாகும். அப்போ அமைப்பதை விட அது ஒரு நாட்டுல ஒரு ரிஃபார்மிஸ்ட் கவர்மெண்ட் அவங்க அதுகளை மாற்றுறதை விட இயல்பா அமைகிறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னான்னா அப்படி அமைஞ்சாதான் உண்டா? அப்ப வேற வழி இல்லையா? அமைஞ்சாதான் நம்ம எந்த ஒரு நல்ல நிலையை அடையணும் இப்படின்னு இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம்.
அண்ணாவுமே இந்த மாதிரி சொல்றாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய எனக்கு வந்து அவனுடைய அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியல. சரி எப்படியோ கேட்டுட்டு இருக்காங்க. அவனு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ணா வந்து அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க வந்து சொல்லியிருந்தது வந்து வேற ஒரு இதுலதான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னாலும் இவன் வந்து ஒரு பெரிய ரொம்ப டவுட்டிங் தாமஸ். இவன் வந்து டவுட்டிங் தாமஸ் பெரிய தாமஸ். அப்போ சரி இல்லை அப்படி ரொம்ப காலமாவே இருந்த இந்த இத அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை அதை பார்க்கும் பொழுது அந்த இயல்பாக அமைகிறது முடியும். அது வந்து அந்த நிலை வந்து அது முடியக்கூடிய ஒண்ணுதான். அது எதுவும் மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, எந்த இதுவும் வந்துகிட்டு ஒரு விதி பயனாகவோ அது அந்த மாதிரிலாம் அது எதுவும் இல்லை. அது வந்து நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த இயல்பாக வந்து ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டரை வந்து அது பெறும் பொழுது அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அதுக்கு தக்கால அந்த குழந்தைக்கு வந்த குணங்கள் தான் அது இது வரும். அப்படி எல்லாருமே வந்து ஒண்ணு நல்லவங்களா நடக்கும் பொழுது இயல்புலேயே எல்லாருமே அவங்க நல்லவங்களா வந்து வருவாங்க. அதனால தான் வந்து சொல்றாரு இந்த மன்னவனுமே இயல்புலி அவன் இயல்புலி கோலாச்சு போவானா. அவன் எங்கேயும் போய் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ வந்துகிட்டு இந்த பிபிஏ கோர்ஸ் அல்ல அந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு படிச்சுட்டு வந்து அவங்க பெரிய ஆளுன்ட்டு ஆடுறாங்கல்ல அது இல்லை. அவனுடைய இயல்பு அவனுடைய முன்னோர்கள் அவங்க அப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதன் பிரகாரம் இவனும் ஆட்சி பண்றான். இயல்மொழி கோலோச்சும் மன்னவன் மன்னவன் நாட்டுல பெயலும் விளையுளும் தொக்கும். பெயல் அப்படின்னா என்னது? மழை பெய்தல். பெயலும் விளையுளும் நன்னான அருமையான விளைச்சல். இதுவும் ஒரு சேர தொக்கும் ஒரு சேர நடக்கும். இத வந்து ஒண்ணும் இன்னைக்கு இது பண்ண வேண்டாம். பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யும், விளைய வேண்டிய நேரத்துல விளை. இதையெல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி சார் கொடுத்தாங்க? இப்படி வந்து சொற்கள்ல இத வந்து கொடுத்திருக்காங்கன்னா என்ன சார்? எப்படிப்பட்ட நிலை? பல்வேறு காலத்தின் நிலையை பாருங்க. எப்படி அருமையான ஒரு எல்லாமே சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ன மிஞ்சுறதா இருக்கு. அடுத்த குரல் அதுவரை நன்றி கூறி